விஜயோடைய பிரச்சாரம் பொதுக்கூட்டம் கூட்டம்னாலே பல பேர் சிக்கி கதறதா அந்த கூட்டமா இருக்கும். இது மாநாடா இருந்தாலும் சரி, பிரச்சாரமா இருந்தாலும் சரி. நீங்க கரூர்ல 41 பேரை படுகொலை செஞ்சுட்டான். ஏன்னா இதே மாதிரி கூட்ட நெரிசல சிக்கிதான். இப்ப கூட புதுச்சேரியில ஒரு கூட்டம் நடந்துச்சு. அதுல கூட பார்த்தா ஒரு பச்சை குழந்தை சிக்கிருச்சு. இப்போ வந்து இந்த பொண்ணு சிக்கி இருக்கு. இது மாதிரி பல பேர் சிக்குவாங்க. ஏன்னா வந்து அவங்க ஸ்டாம்பீட் கும்பல் அப்படிதான் உங்களுக்கு. அவங்க ஆர்கனைஸ்டா கேதர் ஆகி அன்ஆர்கனைஸ்டா கலையிறவங்க கிடையாது. பாதம் அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா எலும்பு முறிவு ஏற்பட்டு, ஜாயிண்ட், அந்த பாதத்துக்கு இருக்கக்கூடிய ஜாயிண்ட்ல வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டு ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம். யோசிச்சு பாருங்க, ஒருத்தன் கார் ஓட்டுறவன் யோசிச்சு பாருங்க, அந்த இது கூட பார்க்காம ஓட்டுவேன். யோசிச்சு பாருங்க, ஒரு போலீஸோட காலில் ஏற்ற அளவுக்கு நீ கார் ஓட்டிக்கிட்டு இருக்க. அதான் சொல்றேன், இவங்க வந்து கரூர்ல 41 உயிரை படுகொலை செஞ்சாங்க. அடுத்து இந்த விஜயால இந்த கேஸ் விலை ஏறுவதற்கு ஒரு காரணம், திமுக ஒரு காரணம் சொல்றாங்க. இன்னைக்கு இந்த நபருக்கு வந்து பொருளாதார கொள்கை, வெளியுறவு கொள்கை, ஃபாரின் பாலிசி, எக்கனாமிக் பாலிசி, ஏன்னா எது வந்து யார் கட்டுப்பாட்டுல இருக்கு எதுவுமே தெரியாது. நான் என்ன கேட்கறேன்னா, அதானி ஆயில் கார்பரேஷன், ரிலையன்ஸ் ஆயில் கார்பரேஷன், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம், பாரத் கேஸ், இப்ப நான் லிஸ்ட் பண்றேன் பாருங்க. ஓஎன்ஜிசி ஒரு அமைப்பு இருக்கு. அதை பத்தி விஜய்க்கு தெரியுமா இல்லையா? கேஸ் எல்லாம் புக் பண்ணீங்கன்னா புக் ஆகுதா? இந்த கேஸ் பிரச்சனையினால எவ்வளவு பிரச்சனைகள். இவங்களாச்சும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்திருந்தா அட்லீஸ்ட் நம்ம ஊர்லயாச்சும் இந்த கேஸ் தட்டுப்பாடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். ஒரு விஷயம் நான் சொல்றேன், பவன் கல்யாணுக்கு விஜய்க்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. 2 பேருமே பாஜக RSS உடைய கைக்கூலி. அதுல வந்து உண்மையில நான் ரொம்ப பாராட்டு 2 பேருமே. ஏன்னா வந்து 2 பேருமே ஒரே டீம் தான். 2 பேருமே மோடி, அமித்ஷா, 3% பிராமண பார்ப்பன கும்பலுடைய கைக்கூலி, மயிலாப்பூர் துக்ளக் குருமூர்த்தி ஐயருடைய கைக்கூலி, அதுக்கடுத்து வந்து RSS பாஜக கைக்கூலி. குறிப்பா ஒரு விழுக போன இவர் வந்து காப்பாற்ற போற மாதிரி வண்டியில இருந்து இறங்குறாரு, சினிமா படம்ல போறாரு இல்லையா? இதுதான பசங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏதோ அவருக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுது அவங்களுக்கு. இதெல்லாம் நாங்க வந்து NTR படம், MGR படம், ஏன்னா அதுக்கப்புறம் ராஜ்குமார் படம், மோகன்லால் படம், மம்முட்டி படத்தை நாங்க அதெல்லாம் பார்த்தோம்.